ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே ஒரு பக்கம் என்னடானா, அஞ்சலி முத்தழகு கூட அவங்களோட குழந்தை சேர்ந்துடவே கூடாது, அப்படி ஒரு வேளை மட்டும் முத்தழகு அவங்களோட குழந்தை கூட எமோஷனலாக அட்டாச் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வெளியே காட்ட தெரியாமல் கோவமாக எல்லாரும் முன்னாடியுமே காட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ரெஜினாவோ அஞ்சலி இப்படி முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்க தப்ப அவங்களுக்கு எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை உனக்கு உண்மையாவே அந்த குழந்தை மேல பாசம் இருந்தா தயவு செஞ்சு அந்த குழந்தைய முத்தழகு கிட்ட பால் குடிக்க விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அஞ்சலியோ எங்க முத்தழகு பூமியை தாங்கிட்ட இருந்து பிரிச்ச மாதிரியே அந்த குழந்தையுமே பிரிச்சிருவாங்களோன்ற பயத்திலேயே அவங்களோட அம்மா கிட்டே ரொம்பவே கோவமா நடந்துட்டு இருக்காங்க. அப்ப இதை பாக்குற ரெஜினாவுமே அஞ்சலியோட மனநிலைமையை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் முத்தழகுக்கு அஞ்சலியோட குழந்தை மேல பாசம் கொஞ்சம் அதிகமாகிட்டு போறத கவனிச்ச பூமியோ அவங்க கிட்ட என்ன விஷயம் சொல்லிட்டு கிளியரா கேட்டு தெளிவுபடுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முத்தழகு எல்லா குழந்தை மேலேயும் இப்படிதான் பாசமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பூமியுமே அதான் சாதாரணமா விட்டுறாங்க. ஆனா முத்தழகோ மனசுக்குள்ள அந்த குழந்தை தன்னோட குழந்தை மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்றத கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் தன்னோட ஃபீலிங்ஸை யார்கிட்டயுமே சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அந்த குழந்தைய முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கமும் பேச்சியும் ஸ்வர்ணமும் அஞ்சலி முன்னாடி முத்தழகு ரொம்பவே அவமானப்பட்டு நிக்கிறது எல்லாத்தையுமே கவனிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சோகத்தோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கடவுள்கிட்டையும் எதுக்காக இந்த மாதிரி ஒரு நல்ல குணம் இருக்க முத்தழகுக்கு பெண் குழந்தை பிறக்காம போச்சு, அது போய் அந்த அஞ்சலிக்கு வேற நம்ம குடும்பத்தோட குல வாரிசு எப்படி பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகத்தோட பேசிட்டு இருக்கும் போதுதான் பேச்சு ஸ்வர்ணத்துக்கிட்ட எனக்கு மனசு ரொம்பவே பாரமா இருக்க மாதிரி தோணுது, பேசாம நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு கூப்பிடவே உடனே ஸ்வர்ணமும் சரின்னு சொல்லிட்டு பேச்சு கூட சேர்ந்து கோவிலுக்கு போறதுக்கு முடிவு பண்ணி ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து போக்குறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலியோட அம்மா ரெஜினா கோர்ட்ல கண்டிப்பா பூமி இந்நேரத்துக்கு அவனோட வக்கீல வச்சு அஞ்சலியோட குழந்தைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு கேஸை ஃபைல் பண்ணிருப்பான். அதனால அந்த விஷயத்த போய் நம்ம என்னன்னு பார்த்து சீக்கிரமா இந்த பிரச்சனையை தீக்கலாம்னு சொல்லிட்டு உடனடியே கோர்ட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ அதை பாக்குற அஞ்சலியுமே எங்க போறீங்கன்னு சொல்லி விசாரிக்க அதுக்கு ரெஜினாவுமே கோர்ட்ல கேஸ் விஷயமா போகிறத பத்தி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலி ஒருவேளை தான் மாட்டிக்கிட்ட என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க அதுக்கு ரெஜினாவும் நீ எல்லாம் மாட்டிக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அந்த குழந்தைக்கு தான் கண்டிப்பா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க, உன்னை எதுவும் செக் பண்ண மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம அது உண்மையாவே பூமியோட குழந்தையா இருக்கனால டிஎன்ஏ டெஸ்ட்ல பாசிட்டிவா தான் நமக்கு ரிசல்ட் வரும். சோ கண்டிப்பா கோர்ட்ல இருக்கவங்க உனக்கு பூமி டிவோர்ஸ் தர அனுமதிக்கவே மாட்டாங்க, முத்தழகு தான் பூமியை விட்டு பிரிஞ்சு போகிறதா இருக்கும், அதுக்கப்புறமா நீ பூமி கூட கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மனசை மாத்தி சேர்ந்து வாழ்றதுக்காக ட்ரை பண்ணு. ஆனாலும் ஒரு பக்கம் இது எல்லாமே நடக்கணும்னா கோர்ட்ல நான் நினைச்ச மாதிரி இந்த கேஸ் நடக்கணும், ஒருவேளை நடுவுல மட்டும் ஏதாவது சொதப்பி இந்த குழந்தைக்கு நீ அம்மா இல்லைன்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், உன்னால அதுக்கப்புறம் பூமி கூட சேர்ந்து வாழ்றதை என்ன பார்த்து பேசக்கூட முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அஞ்சலி கொஞ்சம் பதட்டப்பட்டாலும் ரெஜினாவோ ஆனா நீ அதை பத்தி கவலைப்படாத, ஏன்னா இந்த உண்மை உனக்கு எனக்கு அப்புறம் அந்த டாக்டருக்கு அதை தவிர வேற யாருக்கும் தெரியாது, அதனால யாருமே வெளியே செல்ல வாய்ப்பு கிடையாது, நீ கொஞ்சம் தைரியமா இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா அஞ்சலி எப்பவும் போலயே அந்த குழந்தைய நல்லா கொஞ்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைய அப்படியே படுக்க வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்க்கு போயிடுறாங்க. ஆனா இது தெரியாத ஸ்வேதாவை குழந்தை ரூம்ல தனியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு மாடிக்கு வெயில காட்டக்கூடிய இருப்பங்களான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அதே சமயம் முத்தழகுமே அவங்களோட குழந்தையோட மாடியில இருக்காங்க. அப்ப ஸ்வேதா அஞ்சலியோட குழந்தைய தூக்கிட்டு வர்றதை பார்த்த முத்தழகு எப்பவும் போலயே அந்த குழந்தை மேல இருக்க பாசத்தால முத்தழகு கையில இருக்க குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பாக்குற ஸ்வேதாவும் முத்தழகோட நிலைமையை யோசிச்சு பார்த்துட்டு மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கமும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நல்ல மனசோட இருக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, கூடிய சீக்கிரம் அவங்களோட கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போயிடும் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ஸ்வேதாவோட குழந்தை கீழே அழுகிறத பார்த்த ஸ்வேதாவோ பதறி போய் முத்தழகு கிட்ட இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் நீங்க வச்சுக்கோங்க, நான் போய் என்னோட குழந்தைய பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. உடனே முத்தழகுமே அவங்களோட குழந்தைய கீழே படுக்க வச்சுட்டு அந்த குழந்தைய தூக்கி மடியில வச்சு எப்பவும் போலயே கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த நேரம் பார்த்து ரூம்ல தன்னோட குழந்தை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்த அஞ்சலியோ கண்டிப்பா அந்த குழந்தை யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு உடனடியா மாடிக்கு வந்துட்டு குழந்தை கூட கொஞ்சிட்டு இருக்க முத்தழகு பார்த்துட்டு செம்ம ஆத்திரத்தோட உங்களுக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் அறிவே கிடையாது, என்னோட குழந்தைய எதுக்காக நீங்க தூக்குனீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம முத்தழகு மடியில இருந்து அந்த குழந்தைய பிடுங்கி எடுத்துட்டு இதுக்கப்புறமா என்னோட குழந்தைய என்னோட அனுமதி இல்லாம தொட்டிங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு இன்னுமே ரொம்பவே ஆத்திரத்தோட முத்தழக கண்டபடி திட்டிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முத்தழகோ ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு கண் கலங்கி அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு மேலேயும் அங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட குழந்தைய தூக்கிட்டு கீழே அழுதுகிட்டே கிளம்பி போறாங்க. அப்போ கரெக்டா கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு
பார்த்துட்டு இருந்த ஸ்வர்ணமும் பேச்சியும் முத்தலகு அழுகிறத பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு என்ன நடந்துச்சுன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட, வா முத்தலகு நம்ம வேணா கோவிலுக்கு போயிட்டு வரலாமா, மனசு கொஞ்சம் பாரமா இருந்தா அங்க போனா சரியாகும்னு சொல்லிட்டு முத்தலகோட மனசை மாத்துற மாதிரி அவங்க கிட்ட பேசி அவங்கள கோவிலுக்கு வர சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே முத்தலகுமே அஞ்சலி சொன்னதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, இதுக்கப்புறமா இங்க இருந்தா இன்னுமே நம்ம வருத்ததான் படுவோம்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட குழந்தைய தூக்கிட்டு பேச்சுக்கூடியும் சொன்னதுக்கூடியும் சேர்ந்து கோவிலுக்கு போறதுக்கு சம்மதிச்சு அவங்க கூட சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கமும் ரூம்ல இருக்க அஞ்சலியோ அந்த குழந்தை கிட்ட, நான் தான் உன்னோட அம்மா, அதனால உனக்கு என் மேலதான் பாசம் அதிகமா இருக்கணும், அது மட்டும் இல்லாம அந்த முத்தலகு உன்னை வந்து பார்த்தாலும் கூப்பிட்டாலும் நீ எல்லாம் போக கூடாது, அது மட்டும் இல்லாம அந்த முத்தலுக்கு நல்ல விலை கிடையாது, அவ சும்மா நடிச்சுட்டு தான் இருக்கா, அவளா உனக்கு எந்த நல்லது பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அப்ப கூட பச்சை குழந்தை கிட்ட முத்தலக பத்தி தப்பு தப்பாவே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா முத்தலக பத்தி என்னதான் சொல்ல போறாங்களோ தெரியல. அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும். இங்க இன்னொரு பக்கம் பூமி கோர்ட்ல மறுபடியும் வக்கீல் கிட்ட ரெஜினா எதிர்பார்த்தபடியே அஞ்சலிக்கு டிவோர்ஸ் கொடுக்கறத பத்தி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன பிரச்சனை நடந்தாலும் என்னால கண்டிப்பா அந்த அஞ்சலி கூட சேர்ந்தே வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வக்கீல, ஒருவேளை அந்த குழந்தை மட்டும் உங்களோடதுன்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களால அஞ்சலி டிவோர்ஸே பண்ண முடியாது, அதனால இந்த கேஸை போடுறத கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்து பண்ணலாம். ஏன்னா ஒருவேளை இந்த கேஸ்ல நீங்க தோத்து போனீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க ஆசைப்பட்டவங்க கூட உங்களால வாழ முடியாம கூட போகலாம்னு சொல்லவே, உடனே இதை கேட்ட பூமியோ ரொம்பவே குழப்பத்தோட அஞ்சலியோட கையில இருக்க குழந்தைய பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய பாக்குறவங்க எல்லாருமே அது பூமியோட ஜாடையிலேயே இருக்குன்னு சொன்னதையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை அது நிஜமாவே நம்மளோட குழந்தையா இருக்குமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கன்ஃபார்மா ஒரு கிளியரான முடிவுக்கு வர முடியாத காரணத்தால அந்த வக்கீல் கிட்ட சொல்லிட்டு, நான் இந்த முடிவை நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கோவிலுக்கு பேச்சு ஸ்வர்ணத்தோட வந்த முத்தலகோ கடவுள்கிட்ட அவங்களுக்கு நடந்த எல்லா பிரச்சனையுமே யோசிச்சு பார்த்து கண் கலங்கி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ முத்தலகு அழுது கடவுளை வேண்டிட்டு இருக்கத பார்த்த பேச்சு ரொம்பவே மனசு வருத்தப்பட்ட ஸ்வர்ணத்துக்கிட்ட, இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு எதுக்காக இந்த கடவுள் இவ்வளவு சுகத்தை தராங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு சொல்ல, உடனே ஸ்வர்ணமும் இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா சரி கொஞ்ச நேரம் மனசு நிம்மதி அடையறதுக்காக கோவில கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காரும் போது எப்பவும் போலயே எதாச்சியா அவங்க அந்த கோவில இருக்க சித்தரை மீட் பண்ற மாதிரி ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த சித்தர் முத்தலக பார்த்த உடனேயே அவங்க கிட்ட வந்து, என்னமா நல்லா இருக்கியா, ஆமா நீ கண்டிப்பா நல்லா தான் இருக்கணும், ஏன்னா நடந்திருக்க விஷயம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பால அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல வர, ஆனா அது புரியாத முத்தலகோ ரொம்பவே சோகமா முகத்தை வச்சுட்டு நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா இதை பார்த்த சித்தர், நீ எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்கன்றத புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா உனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய விஷயம் இப்போ கை நழுவி போன மாதிரி உனக்கு தோணுது, ஆனா நீ எதை பத்தி கவலைப்படாது, அது உன்னோட பொருள் தான், அது கண்டிப்பா உன்னை வந்து சேரும், அது மட்டும் இல்லாம இப்போ உன் கையில இருக்கிறதுமே ரொம்பவே சக்தி வாய்ந்தது, அதனால நீ அதையுமே பாதுகாப்பா பார்த்துக்கோ, கண்டிப்பா அதால உன் வாழ்க்கைக்கே ஒரு வெளிச்சம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு முத்தலகு கையில இருக்க குழந்தைய பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சித்தர் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாத முத்தலகோ அவங்க கிட்டயே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களான்னு கேட்க, அதுக்கு சித்தருமே, நான் மட்டும் இதை தெளிவா சொல்லிட்டேன்னா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில இருக்க சுவாரஸ்யம் எல்லாம் குறைஞ்சிரும், அதனால இப்போதைக்கு நீ உன்னோட வாழ்க்கையை வாழு, கண்டிப்பா போக போக நான் எதுக்காக இதை சொன்னன்றதை புரிஞ்சுக்க ஆரம்பிப்ப, அது மட்டும் இல்லாம அது எல்லாமே உனக்கு புரிய வரும்போது கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய சந்தோஷம் உனக்கு கிடைக்கும், அதனால அந்த சந்தோஷம் கிடைக்கிற வரைக்கும் நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், அது மட்டும் இல்லாம உன்னை இப்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கவங்க எல்லாருமே கொஞ்ச நாள் தான் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க பண்ண தப்புக்கான தண்டனையும் கூடி சீக்கிரம் அவங்களுக்கு கிடைக்கும், ஏன் ஒரு நாள் அவங்களே மனசு வருத்தப்பட்டு உனக்கு பண்ண துரோகத்துக்காக உன் காலில் கூட விழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்றுட்டு இருக்க பேச்சுக்கிட்ட, இப்போதைக்கு உன்னோட குடும்பத்துல நிறைய பிரச்சனை நடந்தாலும் உன்னோட கொலை வாரிசு உன்னோட வீட்டுல தான் இருக்கு, அதனால எல்லா பிரச்சனைக்கும் சீக்கிரமா ஒரு தீர்வை அந்த வாரிசே கொண்டு வந்துரும், அதனால நீயும் எதை பத்தியும் கவலைப்படாம இரு, கண்டிப்பா நீ மனசுல நினைச்சிருக்க விஷயம் கூடி சீக்கிரம் நடக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க பேச்சு ஸ்வர்ணம் முத்தலகுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சித்தர் சொன்னதுல கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, மீதி எதுவுமே புரியலைன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே குழப்பமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா போயிட்டு இருக்க சித்தரோ திரும்பி முத்தலகு கையில வச்சிருக்க அந்த ஆண் குழந்தைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், சித்தர் சொன்னதை வச்சு பார்த்தா கண்டிப்பா முத்தலகோட பெண் குழந்தைக்கு மட்டும் ஏதோ தெய்வ சக்தி இருக்கிற மாதிரி தெரியல, அவங்க சொல்றதை வச்சு பார்த்தா கண்டிப்பா முத்தலுக்கு கையில கிடைச்சிருக்க அந்த ஆண் குழந்தைக்கு ஏதோ சக்தி இருக்கிற மாதிரி தான் அவங்க பேசிட்டு போறாங்க. ஒருவேளை சித்தர் சொன்ன மாதிரியே முத்தலகோட கையில இருக்க ஆண் குழந்தையே தெய்வ குழந்தையே என்ன, அந்த குழந்தையால முத்தலகுக்கு அடுத்தடுத்து நல்லது மட்டுமே நடக்க போதா என்ன, அது மட்டும் இல்லாம பேச்சோட குடும்ப வாரிசா இருக்கிற அந்த பெண் குழந்தைக்கு இணையான சக்தி இந்த குழந்தைக்கும் இருக்கா என்ன, அதுக்கும் மேல கண்டிப்பா தப்பு பண்ணவங்க வருத்தப்படுவாங்க, உண்மை கூடிய சீக்கிரம் வெளியே வரும்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு அந்த சித்தர் போயிருக்காங்க. எப்படினாலும் அந்த சித்தர் நடக்க போறதுதான் சொல்றாங்கன்னு நமக்கும் தெரியும், முத்தலகோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் தெரியும், அப்படின்னா கூடிய சீக்கிரம் அஞ்சலியோட திருட்டுத்தனம் பொய்னு எல்லாமே வெளியே வர போகுதா என்ன, அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா பூமியை அஞ்சலியும் ரெஜினாவும் சேர்ந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம பூமியை மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே முட்டாளாக்கிட்டு பேச்சோட குடும்ப வாரிசா பிறந்திருக்க குழந்தையவே திருடி வச்சிருக்காங்கன்ற விஷயம்
உண்மை எல்லாருக்குமே தெரிய வர போதா என்ன? அப்படி ஒருவேளை எல்லாருக்குமே இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா மத்தவங்களோட ரியாக்ஷன் என்னவா தான் இருக்கும்? அது மட்டும் இல்லாம பொய் சொன்ன அஞ்சலிக்கு பூமியும் முத்தழகும் என்னதான் தண்டனை கொடுப்பாங்க? ஏன் அதுக்கு முன்னாடியே பேச்சோட வீட்டுல இருக்க 2 தெய்வ குழந்தைகளுமே அவங்களுக்கு தர வேண்டிய தண்டனையை கொடுத்துருவாங்களா என்ன? அதுக்கும் மேல அஞ்சலி எப்பதான் தான் பண்ற தப்ப எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு மனசு வருத்தப்பட போறாங்க. ஒருவேளை சித்தா சொன்ன மாதிரியே அஞ்சலி ஒரு வகையில திருந்தி மனசு வருத்தப்பட்டு முத்தலகோட காலையே விழுந்து கதற போறாங்களா என்ன? அடுத்து என்னதான் நடக்க போகுது? அஞ்சலியோட நிலைமை என்னதான் ஆக போகுது? முத்தலகு எப்படியாவது அவங்களோட குழந்தைய கூடிய சீக்கிரம் அடையாளம் கண்டுகிட்டு அவங்க கிட்ட சேருவாங்களா இல்லையா? பூமி ஒரேடியா எப்பதான் அஞ்சலியோட வலையில இருந்து வெளியே வர போறாங்க? அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.